மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் மீது மேல் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. கைப்பற்றப்பட்ட லேப்டாப், செல்போன்களை திரும்ப ஒப்படைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான விவரங்கள். டாஸ்மாக் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி சோதனை நடத்தியது. இது தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சினிமா பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரினுடைய இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அங்கு அவரது இல்லத்திலிருந்து செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அதாவது விக்ரம் ரவீந்திரனுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்துவதற்கு முயற்சிக்கப்பட்டது. ஆனால் வீடு பூட்டியிருந்ததன் காரணமாக வீடு சீல் வைக்கப்பட்டு நோட்டீஸ் மட்டும் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த நோட்டீஸை அந்த சீலை அகற்ற வேண்டும் எனவும், அதே போல தன்னிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன், லேப்டாப் உள்ளிட்டவைகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் இருவரும் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது இதில் தங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, ஆனால் இந்த விவகாரத்தில் தங்களிடம் சோதனை நடத்தப்பட்டு இருக்கிறது, மேலும் தங்களது வீடு மற்றும் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் இருவரும் தவறு செய்திருப்பதற்கான அந்த முகாந்திரம் இருப்பதாகவும் என்று கூறி அந்த ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று இடைக்கால உத்தரவை நீதிபதிகள் MS ரமேஷ், வி லட்சுமி நாராயணன் அமர்வு பிறப்பித்திருக்கிறது. அதில் தயாரிப்பாளர் சினிமா பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுடைய இந்த விவகாரத்தில் அவர்கள் இருவர் மீதும் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு